தருமபுரி மாவட்டம் என்று சொன்னால் செந்தூர் மாம்பழத்திற்கு ரொம்ப ஃபேமஸ். செந்தூரம் என்று சொன்னாலே இனிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மண்ணில், செந்தூரம் விளைகின்ற இந்த மண்ணில், மாம்பழங்கள் அதிகமாக விளைச்சல் விளைகின்ற மண்ணில் மாம்பழத்திற்கு ஆதார விலை இல்லாமல் 5 ஆண்டு காலம் இந்த கிடப்பிலே போட்டதன் விளைவாக மாம்பழங்களை ரோட்டிலும் காவிரி ஆற்றிலும் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி மாம்பழத்திற்கும் மரவள்ளி கிழங்கிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் விடுகின்ற கண்ணீராக இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு தானிய கிடங்கை அமைத்தாலே போறோம். வருகிற வழியில் குறும்பட்டி கிராமத்தில் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியவில்லை, வண்டி லாரிக்கு நாங்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்களுக்கு ஒரு கிடங்கு அமைத்து அதிலே எடுத்துக்கொண்டு போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதிலே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். இதற்கிடையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள். காய்கனி சார்ந்த இந்த மாவட்டம், காய்கனி விளைச்சல், தோட்டக்கலையில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. ஆதார விலை தந்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. மேப்பார் அணை திட்டம், வாரையார் அணை தூர்வாரி 2 பக்கமும் கால்வாய் நடப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் தண்ணீர் கடலிலே வீணாக போய் கொண்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் உபரிநீரை ஈச்சம்பாடி அணையிலிருந்து லிப்ட் இரிகேஷன் மூலம் செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் அந்த மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழ் 410 கோடி ரூபாய்க்கு அந்த அணை திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு திமுக செய்துறோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் செய்வதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்தீர்கள். அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தம்பி கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர், சம்பத்குமார் அரூர் சட்டமன்ற உறுப்பினர், 2 கூட்டணி வெற்றி பெற்ற தருமபுரி. 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால்தான் தருமபுரி மாவட்டத்தை அவர்கள் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சின்றான், விடியாத ஆட்சின்னு சொல்றான். இது விடியவே அந்த ஆட்சியில் யாருக்கும் மக்களுக்கு விடியலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.